Hello, all everyone. Welcome to All in One Suresh channel. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நைட் ஷிஃப்ட்டில் கம்பெனியில் இருக்கும்போது மொபைல் பார்த்துட்டு இருந்தேன். சரி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே யூடியூப் பார்க்க போனேன். யூடியூப் பார்த்துட்டே இருக்கும்போது சரி அக்கௌண்ட்டில் போனேன். அக்கௌண்ட்டில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு சரி நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்குமே, அது என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது எப்படி இருக்குது பார்க்கலான்னு போய் பார்க்கும்போது சரி நான் ஒரே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் முன்னாடி 1 இயருக்கு முன்னாடி. சரி அந்த வீடியோ என்னடா எப்படிடா என்ன வியூஸ் போயிருக்கு பார்க்கலான்னு பார்த்தா எனக்கு ஒரே ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா ஆமாங்க 7,000 வியூஸ் போயிருக்கு. எனக்கே தெரியல இத்தனை நாளா. சரி பரவாயில்லையே 7,000 வியூஸ் போயிருக்கு அப்படின்னு பார்த்தேன். சரி சப்ஸ்கிரைபும் பார்த்தா 65 பேர் இருக்காங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? சரி இனிமேல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் அண்டு லைக் பண்ணிட்டு பாருங்க அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்து அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு சரி வீடியோ நம்மளும் இனிமேல் போடலாம். என்னடி இது? பரவாயில்ல நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலி ஆனால் 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயருக்கு அவ்வளோ வியூஸ். சரி இருந்தாலும் கண்டினியூ பண்ணால் வியூஸ் நிறைய போகும். சரி சப்ஸ்கிரைபும் அதிகமாக வருமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. சரி என்னடா வீடியோ போடலான்னு பார்க்கும்போது நேற்று நான் 100 சாமி மூவி பார்த்தேன். சரி விஜய் ஆண்டி நடித்த மூவி பற்றி ரிவ்யூ சொல்லலாம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷலிஸ்ட். இன்னும் மெண்டல் ஆகலடா, அதுக்குள்ள யாரு உன்னை சொல்லி அனுப்புனா? ஆனவன நானே தேடி வரேன் போ. ஆனால் படத்தை எல்லாருமே பார்த்துட்ருப்பீங்க. ஆக்சுவலி இது வந்து ஜூன் 19 ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போது ஓடிடியில் G5ல இருக்குது. சரி நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தது எப்படி சும்மா சாப்பிடும் போது பார்க்கலான்னு போட்டேன். பார்த்தா நல்லா இன்ட்ரெஸ்டாக போச்சு மூவி. ஒரு லேக் அப்படி ஸ்டார்டிங்லேருந்து அப்படி லேக் இல்லை, அந்த ஸ்லோ இல்லை. இத்தனைக்கும் நான் நைட் ஷிஃப்ட் பார்த்து வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் தூக்கம் அப்படி. ஆனால் அந்த படம் போட்டவொடனே அதில் போகிற இது பார்த்துட்டு எனக்கு தூக்கமே வரல. அதை நான் மூவி பார்க்குறேன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போய். இந்த படம் யார் எடுத்திருக்கா எழுதி இயக்கியிருக்கிறா பார்த்தீங்கன்னா சசி என்ற இயக்குனர் தான் இது படத்தை எழுதி. ஆக்சுவலி இது வந்து ரியல் ஸ்டோரி, அது சொல்ல மறந்துட்டேன். ரியல் ஸ்டோரி, அதுவும் ரியல் ஸ்டோரியே இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேவும் சரி அந்த லேக் இல்லாமல் இவ்வளோ சூப்பராக கொண்டு போகிறதுன்றது பெரிய விஷயம். அதுக்கு நம்ம டைரக்டர் சசி சாருக்கு வந்து கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். சரி இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினி வந்து சுவாசிகா. விஜய் ஆண்டனி படமாக இருந்தாலும் சுவாசிகா தான் இதில் வந்து ஹீரோயினி எல்லாமே. விஜய் ஆண்டனி சார் வந்து இந்த படத்தில் ஒரு ரோல், ஆனால் அந்த ரோல் நடித்தது வந்து அவருக்கு பெரிய விஷயம். எல்லாருமே அந்த ரோல் பண்ணிட மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கதை என்னன்னா 2019, அதாவது ரொம்ப நாள், ஆனால் 2019 தான் இந்த சம்பவம் நடந்து அதை வச்சு தான் எடுத்திருக்காங்க. அப்போ வந்து கள்ளக்குறிச்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு உண்மை கதை தான் இந்த படம். சரி நம்ம படத்து கதைக்கு போவோமா? இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் விவசாய கூலி வேலை செஞ்சு இருக்கிற குடும்பம் தான். அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதாவது படத்தில் ஹீரோயின் சுவாசிகா, ரியல் நேம் வந்து செல்விக்கு பார்த்தீங்கன்னா 2 பசங்க பாஸ்கர் மற்றும் விவேக். அவங்க அப்பா வந்து ஸ்டார்டிங்லேயே இறந்துட்டா மாதிரி தான் காமிப்பாங்க. சரி அவங்க அப்பா இறந்துட்ட பிறகு என்னடா பண்ணலாம் அப்படின்னும் போது பசங்க படிப்புக்கும் பசங்களை தனியாலாம் இன்னும் வளர்த்து நல்லபடியாக ஆளாக்குறது தான் இந்த படத்தோட கதை. அப்போ அவங்க வந்து செல்வி என்னென்னலாம் துன்பங்கள்லாம் பட்டாங்க, எப்படி இது பண்ணாங்க அப்படின்றது தான் கதை. அப்படின்னும் போது சரி நாட்கள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தோன்னா செல்விக்கு அவங்களுக்கு எப்பயுமே பூ பொட்டுலாம் வச்சுக்கிறதுக்கு ஆசை. அப்படி இது பண்ணும்போது வச்சு அவங்க பூ பொட்டு அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை துணைக்காக விருப்பத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்க்கே தான் ஸ்கூல், அவங்க பசங்க படித்த ஸ்கூல். அப்படி பேசிகிட்டு இருக்கோம் அவங்க சார்கிட்ட சொல்கிறாங்க,
அந்த சார் வந்து என்ன பண்றாருன்னா, அவங்க பையன்கிட்ட சொல்றாரு. அவங்க பையன்கிட்ட சொல்லும்போது, எதிர்ப்பு தான் கிளம்புது. எதிர்ப்பு கிளம்பி வீட்ல ஒரு ஒரு சண்டைய உருவாக்கி, பையன் படிக்க போன இடத்துக்கு திரும்ப ஊருக்கு போற மாரி வேகமா போயிடுறான். என்னடா இது இப்படி ஆயிப்போச்சேன்னு அம்மா ஒரு பக்கம் சும்மா உட்கார. இது பார்த்தீங்கன்னா, அவனோட பையனுடைய மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அப்படி பண்ணும்போது, சரி எல்லாருக்குமே இப்படி சொன்னான்னா, நம்ம அம்மாவோட வயசு 40, 42 வயசு ஆயிடுச்சு. இப்போ போய் கல்யாணம்னா என்ன சொல்லுவாங்க? பையனுக்கே கல்யாணம் அப்படின்ற எல்லாருக்குமே ஒரு இது தானே இருக்கும். சரி அப்படின்னும்போது பையன் ஃபர்ஸ்ட்டு எதிர்க்கான். அப்புறம் என்ன கொஞ்சம் வளர்ந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு அவங்க அம்மா அவன் இருக்கிற இடத்துலயே தங்க வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, அம்மா வந்து தனியா இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, செஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அதே அதாவது அங்க எதுவுமே இல்லைனாலும் சரி, அந்த வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இப்படியே இருக்காங்களே அப்படின்னும்போது தான் அவனுக்கு ஆசை வருது. சரி நம்ம அம்மாவுக்கு ஆசை கல்யாணம் அப்படி பண்ணி வைக்கணும்னு தோணும்போது, அவங்க அம்மாவுக்கு விருப்பம் இல்ல. இது என்னடான்னு பார்த்து, சரி ஒரு கட்டத்துல அவங்க என்ன பண்றான், இவன் வந்து இது வைக்கிறான். ஒரு கண்டிஷன் போடுறான். "நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறியோ அப்பதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் போக அவங்க அம்மா சரின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவனுக்கு பொண்ணு பார்க்குற மாரி பார்த்துக்கின்னு அப்படியே அம்மாவுக்கும் மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தம்பிக்கு விஷயம் தெரிஞ்சு அவன் வந்து ஒரு நாள் வந்து அண்ணனும் தம்பிக்கும் சரியான சண்டை. இப்படி சண்டை ரூம் போட்டுக்கிட்டு இது பண்ணி அப்புறம் தம்பியும் ஒரு வழிக்கு வந்துடுறான். எல்லாம் வந்து மாப்பிள்ளை தேட வராங்க. அப்படியே ஒரு சிலவங்க பார்க்கும்போது ஒரு சிலவங்க பிடிக்கல போது பார்க்கும்போது தான் விஜய் ஆண்டனி சாரை பார்க்குறாங்க. விஜய் ஆண்டனி சாரை பார்த்து இது பண்ணும்போது கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பர். ரியல் லைஃப்பில் அப்படி இருந்திருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான். அந்த மாதிரி வந்து அவர் நடிச்சிருக்க நல்ல இது அப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ இதுவுமே இப்போ ஊரில் இருப்பாங்களே ஒரு 4 பேர், அந்த 4 பேர் என்ன பண்ணுறானுங்கன்னா, இந்த மாதிரி நடந்துட்டா நம்ம வந்து ஊரில் எல்லாரும் இதே மாதிரி கிளம்பிடுவாங்க. அதனால வந்து தடுத்து நிறுத்தணும். இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அப்படின்னும் போது அதான் ஊரில் எல்லாரும் இருப்பானுங்களே, ஏதாவது யார் குடும்பமும் நல்லா ஆகிடக்கூடாது அப்படின்னு அந்த 4 பேரில் கொஞ்சம் கூடி பேசி இதை தடுக்கணும் அப்படின்னும் போது முடிவு எடுத்து தடுக்க பார்க்குறாங்க. சரி இது தடுக்குது பார்க்கும்போது அவன் பையனுக்கு தெரிஞ்சிருது, பாஸ்கருக்கு பெரிய பையனுக்கு. அவன் என்ன பண்ணுறான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு பாதுகாப்பு கேட்குறான். அந்த நேரம் பாருங்க நம்ம இதில் நடந்தது கள்ளக்குறிச்சியில் வந்து இந்த கள்ள சாராயம் குடிச்சு இது பண்ணாங்க. அந்த சீன் அந்த அந்த நேரம் கரெக்டாக இதுவும் அதுவும் அம்மா கல்யாணத்துக்காக போய் இவன் வந்து செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் கேட்கும்போது அதெல்லாம் முடியாது யாரும் இல்லை அப்படிங்கும்போது இவனை ஏதோ பேசி பார்க்குறான், முடியாதுன்னு இவனை அடித்து வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இவனே சரி பரவாயில்ல நம்மளே கல்யாணம் பண்ணி எதுனாலும் பரவாயில்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க ஒரு கோயில்லையே எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. ஏற்பாடு பண்ண இந்த 4 பேர் என்ன பண்ணானுங்க, அந்த பூசாலி ஆச்சு படுக்க வச்சிட்டானுங்க. நீ இருந்தால் தானே கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னும் போது அப்புறம் சரி பரவாயில்ல எல்லாம் இவங்க ரெடி ஆகிட்டு வந்துருப்போ வெளியே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு கல்யாணம் பண்ணிடலான்னு நினைக்கும் போது தான் அந்த ஒரு 4 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஊர் மக்கள்லாம் கூட்டிக்கிட்டு இதை தடுக்கிறதுக்கு வராங்க. அப்படி தடுக்க வரும்போது அக்கா ஒரு ட்விஸ்ட்டு என்னடானா, இதுக்கு நடுப்புற பாஸ்கர் வந்து ஒரு பொண்ணு பாப்பா அப்படி அந்த பொண்ணு பார்க்குறது சொன்னேன்ல, அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு வீட்டுக்கு போய் அவங்க வந்து யூடியூப் சேனல் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளும் வாழ்ந்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி நம்ம கதைக்கு வரும். அந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருப்பாங்க. அவங்க பார்த்தோன்னா வீடியோ எடுத்துகிட்டே வந்துடுவாங்க. அப்படி வந்துட்டு வரும்போது இவங்க தடுக்கிறத பார்த்து எல்லாம் லைவில் பார்க்கும்போது போலீஸும் வந்துடுவாங்க. வந்துட்டு என்னப்பா நீ இந்த மாதிரி சேனல் ப்ரெஸ்ஸுன்னு சொல்லியிருக்கக்கூடாதா அப்படின்னு தான் தெரியுமே நம்ம எல்லாருமே வந்து எப்படி யாராவது இப்போ பேக்ரவுண்ட் இருக்கா பார்த்து தானே எல்லாமே நடக்குது. போலீஸ் வரும்போது அவங்க எல்லாம் பார்த்துட்டு இவங்க எல்லாருமே மீடியா வந்ததுமே எல்லாருமே பிச்சுக்கும் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. போலீஸ் வந்ததும் அவ்வளோதான் எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸே வந்து அந்த கோயில் பூட்டை உடைச்சி இல்லை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த முடித்தோடனே சரியான படத்தில் சொல்லிச்சுட்டு என்னடானா அவங்க ரியல் லைஃப்பில் கல்யாணம் பண்ண ஃபோட்டோவை வந்து போட்டு காட்டுறாங்க.
உண்மையாலுமே ரொம்ப இதுவாக இருக்குது இந்த படம். உண்மையாலுமே வந்து நல்ல ஸ்டோரி. எதுக்கும் சொல்ல வர கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண், அதாவது தாயான பிறகும் அவளும் மனுஷன், அவளுக்குன்னு தனிப்பட்ட மகிழ்ச்சி எல்லாமே இருக்குன்ற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும் தானே. அதை வந்து எப்படி சப்போர்ட் பண்ணி, அதாவது இந்த செல்வின்னு மட்டும் இல்லை, எல்லா பெண்களுக்குமே அப்படின்னு எடுத்து காட்டுறது தான் இந்த படத்தோட கதை. அதுவும் நல்லாவும் எடுத்திருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்குது. ஓகே, படத்தை பார்க்காதவங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், பார்த்தவங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடைய இந்த ரிவ்யூவும் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் வீடியோ அடிக்கடிக்கு போட ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஏற்புடையதல்ல. ஓகே, பாய், டாட்டா சொல்லிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.